லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் தோழர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். தொடர்ச்சியாக இந்த வாக்கு திருட்டு குறித்து ராகுல் காந்தி அம்பலப்படுத்திட்டு வராரு. இன்றைக்கு 300 எம்பிக்களோட தேர்தல் ஆணைய முற்றுகை, பல்வேறு விஷயங்களை பண்றாரு. பல்வேறு இடத்திலிருந்து அவருக்கு ஆதரவு பெருகுது. குறிப்பா தமிழ்நாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திருப்பூர்ல பல்வேறு திட்டங்களை தொடங்கி வச்சுட்டு திமுக ராகுல் காந்தி அவர்களுக்கு தோளோடு தோள் நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவருடைய கருத்துக்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? முதலமைச்சர் ராகுலுக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னதன் மூலமாக இன்றைக்கு ஒரு யுத்தத்தை தொடுக்கிற ராகுலுக்கு ஒரு மிகப்பெரிய வாளும் கேடயமும் கிடைத்திருக்கிறதுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். தமிழ்நாட்டுல மட்டும்தான் சார் இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய அட்டகாசங்களும் அட்டூழியங்களும் செல்லுபடியாகாம போயிருந்திருக்கு. சரத்பவார் சொல்றாரு, எங்களிடத்திலே வந்து பேசினார்கள், 240 தொகுதிகளை உங்கள் வெல்ல வைக்கிறோம், உங்களையும் ராகுலையும் என்று சொல்லி பேசினார்கள். இது தேர்தலுக்கான முறை இல்லை என்று சொல்லி நான் திருப்பி அனுப்பிட்டேன்னு சொல்றாரு. அப்ப என்ன நோக்கம்? பேரம் பேசி குதிரை பேரத்தின் வழியாக அரசுகளை அமைக்க முடியும் என்று சொன்னால், பணத்தை பெற்றுக்கொண்டு அரசை அமைக்க முடியும்னு சொன்னா, அம்பானியும் அதானியும் தானே இங்கே ஆட்சியாளர்களாக இருக்க முடியும். அவர்கள் திரைமறைவில் ஆட்சியாளர்களாக இருக்கிறார்கள், அது வேறு. அப்போ இந்த ஜனநாயகத்தினுடைய அடிப்படை என்பதே பாழ்பட்டு போயிருக்கு. இந்த ஜனநாயகத்தினுடைய மாண்பு என்பதே குழி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கு. மக்களாட்சி தத்துவத்தின் மீது மக்கள் நம்பிக்கை இழக்கிற அளவுக்கு ஒரு மோசமான நடவடிக்கை தேர்தல் ஆணையத்தாலேயே கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கு. இது சுதந்திர இந்தியாவில் முதல் முறை இந்தியாவில் இப்படி ஒரு நடக்குது. இது ஒரு அசாதாரணமான சூழல் தான் நான் சொல்லுவேன். தேர்தல் ஆணையத்தின் மீதுதான் சார் மக்கள் நம்பிக்கை வைக்கிறாங்க. அந்த மக்களினுடைய நம்பிக்கை பொய்த்து போகிற வகையில தேர்தல் ஆணையம் செயல்பட்டிருக்கு. அதற்கு யுத்தம் தொடுக்கிறார். தமிழ்நாடு வாளும் கேடயமும் தந்திருக்கிறது என்று நான் புரிந்து கொள்கிறேன். இப்போ ராகுல் காந்தி அவர்களுடைய குற்றச்சாட்டை முதலமைச்சர் ஆதரிக்கிறாரு, ஓகே. ஆனால் இப்போ அவங்க பாஜகக்காரங்க சொல்றாங்கல்ல, அவ்வளவு உங்களுக்கு தேர்தல் ஆணையத்தின் மீது சந்தேகம் இருந்தால் உங்களுடைய எம்பி பதவியை ராஜினாமா பண்ணுங்க, உங்களுடைய முதலமைச்சர்கள் இருக்கிறாங்க, ராஜினாமா பண்ண சொல்லுங்க. இவ்வளவு நாள் அராஜகமா பேசினவ இப்ப அழிவை தூண்டும் விதமாக பேசுறாரு, இது சரியில்லை அப்படிங்கிறாங்க. ஒரு முட்டாள்தனமான வாதம் இருக்குல்ல, அதை கூட கொஞ்சம் ஏற்க முடியும். அதை விட ஒரு மோசமான அயோக்கியத்தனமான வாதம்னா இந்த வாதம் தான். ஒருத்தர் கொலை பண்ணிட்டான், சாட்சியோட கொண்டு வந்து நிரூபிக்கணும். நீனு தானே கொலை பண்ண அப்படின்னு சொல்ற. விரல் நீட்டுவது எளிது, ஆனா நிரூபிக்கணும். ராகுல் காந்தி சொன்னாரு, தேர்தல் ஆணையம் எனக்கு எந்த ஒத்துழைப்பும் கொடுக்கல, நானாவே இண்டிவிஜுவலா ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி ஒரே ஒரு தொகுதிய பர்டிகுலரா செலக்ட் பண்ணி அந்த தொகுதிக்குள்ள போய் ஆய்வு நடத்தணும். அந்த ஆய்வினுடைய முடிவு என்னங்கிறத ஸ்லைடு போட்டு காட்டினாரு பத்திரிகையாளர்களுக்கு, இந்த நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்தினார். தேர்தல் எப்ப சார் நடந்து முடிஞ்சது? ஏறக்குறைய 1.5 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்து. தேர்தல் நடந்து முடிஞ்சு 1.5 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 1.5 ஆண்டு காலம் அவகாசம் எடுத்துக்கொண்டு தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டமைப்பு எந்த ஒத்துழைப்பையும் கொடுக்காத நேரத்துல தன்னுடைய சொந்த முயற்சியால் ஒரு தொகுதியில வந்து என்ன நடந்திருக்குன்றத புள்ளி விவரத்தோட எடுத்திருக்கிறார். ஃபேக் ஓட்டர்ஸ் எவ்வளவு, ஃபேக் அட்ரஸஸ் எவ்வளவு, இரட்டை வாக்குரிமை வைத்திருப்பவர்கள் எவ்வளவு பேர். அதுல ரொம்ப குறிப்பா ஒருத்தன் லக்னோல ஓட்டு போட்டிருக்கான், வாரணாசியில ஓட்டு போட்டிருக்கான், எபிக் ஐடியில ஸ்கேன் பண்ணா வந்திருக்கு. அதே ஆளு கர்நாடகா சென்ட்ரல்லையும் வந்து ஓட்டு போட்டிருக்கான். அப்போ 3 இடங்கள்ல ஒரு ஆள் ஓட்டு போட்டிருக்கான். இவ்வளவு புள்ளி விவரங்களோட கண்டுபிடிச்சு சொல்றாரு. நீங்க சொல்றீங்கல்ல, அப்ப நீங்க ராஜினாமா பண்ணுங்க. கண்டிப்பாக ராஜினாமா செய்து விடுவார். ராகுல் போட்டியிட்ட இடத்தில் எங்கே இது போன்று முறைகேடு நடந்ததுன்னு இந்த மாதிரி ஆதாரங்களோட வாங்க பாஜக. வாங்க, தேர்தல் ஆணையம் உங்க கையில தானங்க இருக்கு. நீங்க சொல்றதுக்கு தானே தேர்தல் ஆணையம் கேட்குது. தேர்தல் ஆணையம் கோர்ட்ல வந்து அஃபிடவிட் போடுறாங்க சார், எந்த விதமான ஆவணங்களையும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு. இது மாதிரி சுதந்திர இந்தியாவில இது வரைக்கும் நீங்க பார்த்திருக்கீங்களா? ஹிட்லர் ஆட்சியில கூட இப்படி நடந்துதான்றது தெரியாது. ஆனா மோடி ஆட்சியில நடக்குது. தேர்தல் ஆணையம் என்றால் ஒரு டிரான்ஸ்பரன்சி நிறைந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனா இடியை விட மோசமா செயல்படுறீங்களே. அமலாக்கத்துறையை நல்லவன் ஆக்கிட்டாங்க சார் இவங்க. அமலாக்கத்துறை கூட ஏதோ ஒரு வகையில் ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு ஒரு நிறுவனமாக இயங்குகிறது, ஒரு கட்டமைப்பை வைத்திருக்கிறதுங்கிற பெருமை வந்துருச்சு இப்போ அமலாக்கத்துறைக்கு. நீங்க ஆனா மோடியினுடைய அமித்ஷாவினுடைய கால்களை கழுவி குடிக்கிற அமைப்பு போல செயல்படுகிறீர்களே. நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு எதிர்கட்சி தலைவர், ஆப்போசிஷன் பார்ட்டி லீடர், இந்தியாவினுடைய எதிர்கட்சி தலைவர் என்பவர் ஜனநாயகத்தின்படி, இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின்படி பிரதமருக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அதற்கு இணையான அதிகாரம் எதிர்கட்சி தலைவருக்கு இருக்கு.
அந்த எதிர்க்கட்சி தலைவர் ஒரு குற்றச்சாட்டை தேர்தல் ஆணையத்தின் மீது வைக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். இத்தனை நாளா நீங்க என்ன சொன்னீங்கன்னா, தேர்தல் ஆணையத்தின் மீது போகிற போக்குல குறை சொல்றீங்க. தேர்தல் ஆணையம் என்ன தவறு செஞ்சுச்சு? எதுக்கு எடுத்தாலும் நீங்க இவிஎம் குறை சொல்றீங்க. இது ஆதாரப்பூர்வமா நிரூபிக்க முடியுமா? இப்படி எல்லாம் எந்த குற்றச்சாட்டையாவது எந்த நாடுகளாவது சொல்லுதா? மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை பயன்படுத்துகிற நாடுகள். அப்ப வெற்றி பெறுற இடங்கள்ல நீங்க ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? தோல்வி பெறுற இடங்கள்ல ஏன் சொல்றீங்க? இப்படி எல்லாம் பல கேள்விகளை கேட்டாங்கல்ல. இப்ப ஆதாரத்தோட வந்துட்டார்ல. இதுக்கு தேர்தல் ஆணையத்திட்ட புகாரா கொடுங்க அப்படிங்க. தேர்தல் ஆணையர்கிட்ட நீங்க புகாரமா கொடுங்க, அந்த ஆவணத்தை கொடுங்க. அயோக்கியத்தனம் பண்ணவன் கையிலேயே கொண்டு போய் சாவியை கொடுக்க சொல்றீங்க நீங்க. ஒருத்தன் திருடிட்டான், அவன் திருடிட்டான்றத ஆதாரத்தோட நிரூபிச்சா திருடங்கிட்டே கொண்டு வந்து ஆதாரத்தை கொடுங்கன்னு கேக்குறீங்க. அது எப்படி இது சாத்தியப்படும்? இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் குற்றச்சாட்டு வருது? இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, எப்படி இது சாத்தியப்படும்னு கேக்குறேன். குற்றச்சாட்டே தேர்தல் ஆணையத்தின் மேலதான். தேர்தல் ஆணையத்தின் மேலதான் சார் குற்றச்சாட்டு. சார், தேர்தலினுடைய அடிப்படை பணிகளை நீங்க பாருங்க. இப்ப ஒரு அட்ரஸ், சிங்கிள் அட்ரஸ்ல 10,452 ஓட்டர்ஸ் இருக்காங்க. சொன்னார்ல ராகுல் காந்தி. 10,452 பேர் ஒரு அட்ரஸ்ல இருக்காங்கிறத தேர்தல் ஆணையம் கண்டுபிடிக்காம இருந்ததா? ஓட்டர்ஸுக்கு கொடுக்க வேண்டிய பூத் ஸ்லிப் இருக்குல்ல, அதை முன்னாடி அரசியல் கட்சிகள் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அரசு அதிகாரிகளே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? மாற்றம் கொண்டு வந்துட்டீங்கல்ல. இப்ப இந்த அரசு அதிகாரி 10,452 ஓட்டு ஒரு 2,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற வீட்டுக்குள்ளார இருக்கு அப்படிங்கிற கேள்வியை எழுப்பவே இல்லையா? புகார்கள் உங்களுக்கு வரவே இல்லையா? அல்லது புகார்கள் அந்த புகார்கள் மீது நீங்க நடவடிக்கை எடுக்கவே இல்லையா? உங்களுக்கு தெரியாதா? நிச்சயமாக உங்களுக்கு தெரியும். உங்களுடைய அருளாசியோடு தானே நடந்துச்சு. இப்ப குற்றச்சாட்டு யார் மீது புரியுதா உங்களுக்கு? தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றச்சாட்டு. நான் கேட்கிறேன், எந்த ஒத்துழைப்பும் கொடுக்கலன்னு ராகுல் காந்தி சொன்னார்ல, அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? ஒரு எதிர்கட்சி தலைவர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். சார், இல்லங்க நாங்க ஒத்துழைப்பு கொடுக்காமலாம் இல்ல, முழு ஒத்துழைப்பு தரோம்னு சொன்னோம். சொல்லியிருக்கணும்ல. உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் அறிக்கையா மக்களுக்கு கொடுத்திருக்கணும்ல. உங்க தேர்தல் ஆணையர்கள் பத்திரிகையாளர்களை சந்திச்சு, ஊடகங்களை சந்திச்சு, நாட்டு மக்கள் இடத்துல பேசி இருக்கணும்ல. நீங்க பேசுனீங்களா? இது வரைக்கும் பேசல. அப்போ தேர்தல் ஆணையம் எந்த ஒத்துழைப்பையும் கொடுக்காது. இண்டிவிஜுவலா இந்த ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற மக்களினுடைய நம்பிக்கை பொய்த்து போய்விடக் கூடாது என்பதற்காக இந்த ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு ஒரு வேள்வி தொடுத்திருப்பார் ராகுல் காந்தி. அதன் மூலமாக அவருக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற ஆவணங்களை தேர்தல் ஆணையத்திலேயே கொண்டு போய் கொடுங்கிறது எப்படி சார் நியாயமா இருக்கும்? எப்படி சரியா இருக்கும்? தேர்தல் ஆணையத்திலேயே கொண்டு போய் கொடுத்து மீண்டும் இந்த பிரச்சனையை நீர்த்து போக செய்வார்களா அல்லது இந்த பிரச்சனையின் மீது நடவடிக்கை எடுப்பார்களா? அவங்க நடவடிக்கை எடுக்கிறதாக இருந்திருந்தா அந்த டிரான்ஸ்பரன்சி தேர்தல் ஆணையத்திடம் இருக்குமே. ஆனால் ராகுல் காந்தி இந்த குற்றச்சாட்டை எழுப்புகிற போதே சென்ட்ரல் கர்நாடகாவுக்கு நாங்களும் வர்றோம், நீங்களும் வாங்க, ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுவோம்னு ஒரு குழுவை போட்டிருக்கணும்ல. அங்க இருக்கிற அரசியல் கட்சி பாஜகவையும் சேர்த்து போடுங்க, ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி போட்ட மாதிரி போடுங்க, தப்பு கிடையாது. அங்க ஆய்வுகள் நடத்தி இருக்கணும்ல. அந்த ஆய்வுகளின் மீது தவறு நடந்திருந்தா நேர்மையாக ஒரு விசாரணைக்கு உத்தரவிட்டு இருக்கணும்ல தேர்தல் ஆணையம். இந்த தேர்தல் இந்த தொகுதியில ரத்து செய்யப்படுதுன்னு சொல்லணும்ல. அடுத்த கட்டமா மறு வாக்குப்பதிவு நடத்தணும்ல. இதெல்லாம் தேர்தல் ஆணையம் செய்வதற்கு தயாரா இருக்க. இப்ப கூட குறை இருக்கு, தவறு நடந்திருக்கு, ராகுல் காந்தி சொன்னதை நாங்க ஆய்வுக்கு உட்படுத்துறோம்னு சொல்ற மனநிலை இல்லையே உங்கள்கிட்ட. ஒரு வாக்காளருடைய பேர் எப்படி இருக்குன்னா ISDLHUGEன்னு இருக்கு. உலகத்திலே இப்படி பேர் பார்த்திருக்கீங்களா நீங்க? ஒரு வாக்காளருடைய பேர் ரொம்ப எனக்கு வியப்பா இருந்தது. எப்படா இதை படிச்சு கொடுத்தாங்க, எப்படா இதை டைப் படிச்சாங்கன்னு சொல்லிட்டு டைப் ரைட்டர்ல உட்காந்துக்கிட்டு, கம்ப்யூட்டர்ல உட்காந்துக்கிட்டு எந்தெந்த லெட்டர்ஸ் எல்லாம் டைப் அடிக்க முடியுமோ அடிச்சிருக்கான். DFOABCMRA அப்படின்னு அடிச்சிருக்கான் ஒரு பேரை. இதெல்லாம் தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரிகள் பார்வைக்கு வந்துச்சா வரலையா? ஓட்டர் ஐடியே தப்பா இருக்கு. கதவிளக்க எண் 0/00 00/000 00/000 இப்படி இருக்குங்க. இதெல்லாம் தேர்தல் ஆணையத்தினுடைய பார்வைக்கு வரல. இப்படி ஒரு முகவரி இருந்தா பரவாயில்ல, 2 முகவரி இருந்தா பரவாயில்ல. எத்தனை முகவரி இருக்குன்னா 40,000 ஃபேக் அட்ரஸ். 40,000 ஃபேக் அட்ரஸ் ஒரு தொகுதிக்குள்ள, ஒரு குறிப்பிட்ட சட்டமன்ற தொகுதியில மட்டும் அப்படி இருக்கு. அப்போ தேர்தல் ஆணையம் எந்த லட்சணத்துல இயங்கி இருக்கு தெரியுதா? ஏன் சார் தேர்தல் ஆணையம் இது குறித்து வாய் திறக்கவே மாட்டேங்குது? இல்ல அப்படிலாம் நடக்கல.
இல்ல ராஜினாமா 300 எம்பிக்களோட இப்ப பேரணி போறாங்க. இது எதற்கு தேவையில்லாதது. ராஜினாமா பண்ணிட்டு நீதிமன்றத்துக்கு போகலாம், மக்கள் மன்றத்துக்கு போகலாம். அதாவது இப்ப எதிர்க்கட்சியாக காங்கிரஸ் இருக்கிறது உங்களுக்கு பயமா இருக்கு. எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி இருக்கிறது உங்களுக்கு அச்சமா இருக்கு. அதனால அந்த பதவியிலிருந்து அவரை அப்புறப்படுத்தி விடலாம்னு கடந்த காலத்துல ஒரு கணக்கு போட்டீங்க. அந்த கணக்கு நிறைவேறாமலேயே போனது. மீண்டும் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்துக்குள் நுழைந்தார். ராகுல் காந்தி மீது நடவடிக்கை எடுக்கப்பட்ட 24 மணி நேரத்துக்கு முன்பாக அவருடைய தொகுதி காலின்னு அறிவிச்சிங்க. என்ன நிலைமை? உங்களால மறு தேர்தல் நடத்த முடிஞ்சுச்சா? மீண்டும் நீதி வென்று அவர் நாடாளுமன்றத்துக்குள்ள வந்தார். இப்ப எதிர்கட்சி தலைவர் இல்லாம நீங்க 10 வருஷம் ஆட்சி நடத்திட்டீங்க. 11வது வருஷம் எதிர்கட்சி தலைவர் வர்றாரு. உங்களுடைய கண்களில் விரலை விட்டு ஆட்டுகிறார். தமிழ்நாடு துணை நிற்கும்னு உங்களுக்கு காலம்பூராக சண்டமாருதம் செய்கிற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், திராவிட மாடல் முதலமைச்சர் குரல் கொடுக்கிறாரு. ஒரு பக்கம் சரத்பவார் துணை நிற்பேன்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் ஹேமந்த் சோரன் குரல் கொடுக்கிறாரு. இன்னொரு பக்கம் இந்த பிரச்சனையை கூடுதலாக அம்பலப்படுத்துகிறார் தேஜஸ்வி. புரியுதா உங்களுக்கு? கூடுதலா அம்பலப்படுத்துறாரு. பீகாரினுடைய துணை முதலமைச்சருக்கு 2 ஓட்டு இருக்கு, 2 ஓட்டர் ஐடி இருக்கு. இதெல்லாம் இந்த நாட்டுல பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழல் இந்தியாவுல இதுவரைக்கும் வரல சார். அறிவிக்கப்படாத அன்டிக்ளேர்டு எமர்ஜென்சி இப்ப இந்தியாவுல. அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். அப்ப நீங்க நியாயம் பேச வந்தா ராஜினாமா பண்ணிட்டு வா. மோடியை ராஜினாமா பண்ண சொல்லுங்க. லீனியன்ட் மெஜாரிட்டியில தான் அவர் சீட்டு பிடிச்சு உட்கார்ந்துருக்காரு. புரியுதா உங்களுக்கு? அறுதி பெரும்பான்மை இல்ல, ரொம்ப ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் சீட்டை பெற்று கூட்டணிகளினுடைய தயவோடு ஆட்சியில் இருக்கிற மோடி இந்த நாட்டில் இவ்வளவு பெரிய தேர்தல் அராஜகம், தேர்தல் வன்முறை நடந்திருக்கிறது. மேனிபுலேஷன் இல்ல சார், அதை தாண்டிய தவறு சார் இது. அப்படி நடந்திருக்கு. தார்மீக அடிப்படையில நான் ராஜினாமா செய்யறேன்னு ஒரு நாடாளுமன்றத்தின் எதிர்கட்சி தலைவர் பேசியதற்கு பிறகும் கள்ள மௌனம் காக்குறாருன்னா ராஜினாமா பண்ண வேண்டியது ராகுல் இல்ல, மோடி தான். மோடியை ராஜினாமா பண்ணிட்டு வீதிக்கு வர சொல்லுங்க. மடியில கனம் இல்லைங்க. தேர்தல் ஆணையத்தை எலெக்ஷனை ரத்து பண்ண சொல்லுங்க. ரத்து பண்ணிட்டு மறு தேர்தல் நடத்துறோம்னு சொல்லுங்க. சந்திப்போம் மக்களோடு நின்று களத்துல. அதை நீங்க செய்ய மாட்டீங்க. செஞ்சா நீங்க அம்பலப்பட்டு போயிடுவீங்க. எனவே ராகுலை ராஜினாமா செய்ய சொல்வது ஒரு கோழைத்தனம் என்றுதான் நான் சொல்வேன். ஸ்டாலின் அவர்கள் அது மட்டுமல்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது கூட பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்துக்கிறாரு. அவர் தன்னை எம்ஜிஆராக ஜெயலலிதாவாக நினைத்து கொண்டு செயல்படுறாரு அப்படிங்கிறாரு. மேற்கு மண்டலம் அதிமுக கோட்டைன்னு சொல்றாரு. ஆனா அதிமுகவுடைய தோல்வியே மேற்கு மண்டலத்திலிருந்து தான் தொடங்க போகுது அப்படின்னு ஸ்டாலின் சொல்றாரு. அவருடைய கருத்துக்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? எடப்பாடி பழனிசாமி அதிமுக வலுவிழந்து போயிருக்கிறது என்பதை கூட உணராமல் அரசியல் செய்கிறாரா என்று கேட்டால் இல்லை, உணர்ந்தே அரசியல் செய்கிறார். அவரை பொறுத்தவரையில் ஒன்றே ஒன்றுதான். அதிமுக எந்த நிலையில் இருந்தாலும் சரி, அது பலமான அதிமுகவாக இருந்தாலும் சரி, பலகீனமான அதிமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவுக்கு தான் தலைமை தாங்க வேண்டும் என்கிற ஒற்றை எண்ணம் மட்டுமே அவரிடத்திலே எப்போதும் இருந்திருக்கிறது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மேற்கு மண்டலத்திலிருந்து தான் தன்னுடைய பயணத்தையே துவங்குகிறார். பயணத்தை துவங்குகிற போது அவர்களினுடைய கோட்டை என்று இதுவரை சொல்லப்பட்டு வந்த அந்த பகுதியிலிருந்து ஒரு பயணத்தை திட்டமிட்டு, காரணம் வேறு பகுதியிலிருந்து துவங்கினால் பெரிய அளவில் கூட்டம் சேராது, எனவே தங்களுக்கு சாதகமாக இருக்கிற மேற்கு மண்டலத்திலிருந்து துவங்க வேண்டும் என்று சொல்லித்தான் அந்த பயணத்தை அங்கிருந்து துவங்கினார்கள். ஆனால் என்ன முடிவு? ரோட் ஷோன்னு வர்றாரு. முதலமைச்சர் கலந்து கொள்கிற ரோட் ஷோல பல்லாயிரக்கணக்கான மக்கள் சாலைகளில் திரண்டு நின்று முதலமைச்சரை வரவேற்கிற காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். ஆனா எதிர்கட்சி தலைவர் வருகிற போது ஒரு 4.5 ஆண்டு கால அரசு நடந்து முடிந்திருக்கிறது. எந்த அரசாக இருந்தாலும் அரசுக்கென்று ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கத்தான் செய்யும். அரசு மீது குறை நிறைகள் இருக்க செய்யும். அந்த குறை நிறைகளை வெளிப்படுத்துவதற்கு மக்கள் தேடுகிற ஒரே கட்சி தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவிலேயே எதிர்கட்சிகள் ஒன்றுதான். ஆளுங்கட்சி மீது வருத்தம் இருந்தா எதிர்கட்சியை தானே தேடணும். ஆனா இவ்வளவுக்கு பிறகும் எடப்பாடி பழனிசாமியை மக்கள் தேடவே இல்லையே. அதிலும் அவர்களுடைய பகுதி என்று சொல்லப்படுகிற, அவர்களுடைய செல்வாக்கு வானளாவிய அளவுக்கு இருக்கிறது என்று சொல்லப்படுகிற அந்த இடத்தில் கூட ரோட் ஷோ வர்றாரு. 2 பக்கமும் சாலைகள் காலியாகவே இருக்கிற காட்சிகளை நாம பார்த்தோம். ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிற கூட்டங்களில் மட்டுமே அவர் பேசினார். தன்னெழுச்சியாக எங்காவது கூட்டங்கள் இருக்கா? அப்ப முதலமைச்சருக்கு ஒருங்கிணைக்கப்பட்ட கூட்டங்கள் மட்டுமல்ல, சாலையில அவர் வரப்போறாருன்னு தெரிஞ்ச உடனே சாலையின் இருமருகிலும் மக்கள் நின்று அலை அலையாக அவரை வரவேற்கிறார். இது தன்னெழுச்சியாக வந்திருக்கிற கூட்டம்.
அப்போ இது போன்ற ஒரு வரவேற்பில் ஒரு 50% எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கணும்ல, இல்ல. அப்ப எடப்பாடி பழனிசாமி இதையெல்லாம் உணர்ந்து அரசியல் செய்கிறார். ஆமா, உணர்ந்தே அரசியல் செய்கிறார். தான் பொதுச் செயலாளராக இருந்தால் போதும் என்று நினைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். இப்ப முதலமைச்சர் சொல்லியிருக்கிற ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட்னு நான் பாக்குறேன். நீங்க எம்ஜிஆர் மாதிரி ஜெயலலிதா மாதிரி உங்களை நினைச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்றாருல. உண்மையிலேயே தான் ஜெயலலிதா என்றுதான் நினைத்துக் கொண்டிருக்கிறார். எம்ஜிஆர் என்று நினைக்கிறாரா என்று நமக்கு தெரியாது. எம்ஜிஆர் மாதிரி தொப்பியெல்லாம் போட்டு பார்த்தாங்க, கண்ணாடி எல்லாம் போட்டு பார்த்தாங்க. ஆனா எம்ஜிஆர் மாதிரி வசீகர தோற்றம் கிடைக்கல. ஆனா ஜெயலலிதா என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். என்னன்னா, ஜெயலலிதா காலத்துல எந்த விதமான ஆலோசனைகளும் ஜெயலலிதா யாரிடத்திலும் செய்ததே கிடையாது. எந்த விதமான முடிவுகள் எடுப்பதற்கு முன்பாகவும் எந்த நிர்வாகியை அழைத்தும் அவர் பேசியதே கிடையாது. அவருக்கென்று ஒரு எண்ண ஓட்டம், அவருக்கு ஆலோசனை சொல்வதற்கு சில கூட்டம், இதை வைத்துக் கொண்டு மட்டுமே இயங்கினார் ஜெயலலிதா. ஏதோ ஒரு வகையில் ஜெயலலிதாவுக்கு வெற்றிகளும் கிடைக்கத்தான் செய்தது. இல்லை என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது. நல்ல ஆலோசனைகளையும் தந்திருக்கிறார்கள், மோசமான ஆலோசனைகளையும் தந்திருக்கிறார்கள் அவருக்கு யோசனை சொல்கிறவர்கள். இப்போ அதே பாணியை தான் எடப்பாடி பழனிசாமி பின்பற்றார். அண்மையில அன்வர் ராஜா வெளியில் வந்தப்ப அன்வர் ராஜா ஒரு நேர்காணல்ல பேசுகிற போது சொன்னார். என்ன சொன்னார்னா, யார் சொல்வதையும் கேட்பதில்லை, யார் சொல்வதற்கும் காது கொடுப்பதில்லை எடப்பாடி பழனிசாமி. அதனாலேயே அதிமுகவினுடைய கீழ்நிலையில் என்ன குரல் ஒலிக்கிறது என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு கேட்காமலேயே இருக்கிறதுன்னு சொன்னார். இதுதான் யதார்த்தமான உண்மை. அப்போ ஜெயலலிதா என்று நினைத்து கொண்டு செயல்படுகிற எடப்பாடி பழனிசாமி மேற்கு மண்டலத்துல நாடாளுமன்ற தேர்தலில் எந்த வெற்றியை பெற்றார், என்ன தாக்கத்தை ஏற்படுத்தினார், உள்ளாட்சி தேர்தலில் என்ன வெற்றியை பெற்றார், என்ன தாக்கத்தை ஏற்படுத்தினார், ஏன் அந்த வெற்றியை அவர்களால் பெற முடியல? சரி, இதெல்லாம் கூட விட்டுருவோம். ஈரோடு தேர்தல் என்ன நிலைமை? பின்னங்கால் பிடரில் அடிக்க ஓடுனீங்க. மேற்கு மண்டலத்தினுடைய ஒரு பகுதி தானே ஈரோடு. களத்துக்கே வரமாட்டேன்னு சொல்லி நீங்க ஓடுகிற காட்சியை பார்த்தோமா இல்லையா? அப்போ என்ன நிலைமைன்னா, நாங்க இந்த இடத்துல வலுவாக இருக்கிறோம்னு சொல்லிக்கொண்டே அந்த இடத்தில் வலுவிழந்து போயிருப்பதை உணர்ந்து எடப்பாடி பழனிசாமி நகர்ந்து கொண்டிருக்கிறார். அப்ப நான் சொல்றது கரெக்ட் ஆயிடுச்சா? அதிமுக பலமாக இருந்தாலும் சரி, பலமாக இல்லைன்னாலும் சரி, தான் அதிமுகவுக்கு பொதுச் செயலாளராக இருக்கணும்ன்ற மனநிலை ஒண்ணு வேணாம் சார். எவ்வளவு ஒரு மோசமான அரசியல் பாருங்க. அம்மா உணவகம் என்று அந்த உணவகத்துக்கு பெயர். முதலமைச்சர் வந்தார். முதலமைச்சர் நினைத்திருந்தா அந்த அம்மா உணவகத்தை மாத்திருக்கலாம் இல்லையா? இல்லையே, மாத்தலையே. அப்படியே இன்றைக்கும் தொடர்கிறது. இதை விட கூடுதலான செய்தி என்னன்னு சொன்னா, அந்த அம்மா உணவகங்கள் நடத்துவதற்கு கூடுதலாக ஆண்டொன்றுக்கு 83 கோடி ரூபாய் நிதியை உயர்த்தி கொடுத்தார் முதல் பட்ஜெட்ல. முதலமைச்சர் வந்ததற்கு பிறகு முதல் பட்ஜெட் திமுக அரசு வந்ததற்கு பிறகு 83 கோடி ரூபாய் நிதியை உயர்த்தி கொடுத்தார். எந்த திட்டத்துக்கு? அம்மா திட்டத்துக்கு. இன்னொன்னு, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாரம்பரியமே அப்படிப்பட்ட பாரம்பரியம் தான். மருத்துவ பல்கலைக்கழகம் தான் சார் தமிழ்நாடு மருத்துவ பல்கலைக்கழகத்துக்கு பேரு. வேற எந்த பேரும் கிடையாது. தமிழ்நாடு மருத்துவ பல்கலை. நீங்க இன்னைக்கு பிசியோதெரபி செயல்முறை மருத்துவர்கள் இருக்காங்க இல்லையா, செவிலியர்கள் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறாங்க இல்லையா, அந்த யூனிவர்சிட்டி சென்னையில இருக்கிற யூனிவர்சிட்டிக்கு தமிழ்நாடு மருத்துவ பல்கலைக்கழகம்னு தான் பேரு. அந்த மருத்துவ பல்கலைக்கழகத்துக்கு எம்ஜிஆர் மறைந்ததற்கு பிறகு எம்ஜிஆர் பெயரை சூட்டியவர் கலைஞர். கலைஞர் நினைக்கல. கலைஞர் நினைத்திருந்தால் கலைஞர் மருத்துவ பல்கலைக்கழகம்னு வச்சிருந்திருக்க முடியும். இல்லையே, எம்ஜிஆரின் பெயரை சூட்டி அழகு பார்த்தார். இப்படித்தான் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து இயங்கி வந்திருக்கு. ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா, நேரா போய் கோர்ட்ல முதலமைச்சர் பெயரால் திட்டத்தை செயல்படுத்தக்கூடாதுன்னு சொல்றீங்க. நான் கேட்கிறேன், எல்லா பெட்ரோல் பங்க்லயும் மோடியினுடைய படத்தை வச்சிருக்காங்களே, போய் வழக்கு தொடுப்பீங்களா? பெட்ரோல் ஏன் காசு? பெட்ரோல் டீலர்ஷிப் எடுத்திருக்கிறவங்க பணம் கட்டி பெட்ரோல் வாங்கி நுகர்வோருக்கு, வாடிக்கையாளர்களுக்கு விற்கக்கூடிய வேலையை செய்யறாங்க. அந்த பங்குக்கு ஒன்றிய அரசுக்கு என்ன சார் சம்பந்தம்? என்ன கச்சா எண்ணெய்களின் குத்தகைதாரரா மோடி? ஏன் அவருடைய படங்கள் வச்சிருக்கீங்க அங்க? அதை கேட்பீங்களா நீங்க? அதிமுகவுக்கு தெம்பும் திராணியும் இருக்கா கேட்பதற்கு? முடியாது. மோடியினுடைய பெயரை போட்டு திட்டங்களை செயல்படுத்துகிறார்கள். பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம்னு பேர் வச்சு பெரிய பெரிய படங்களை கொண்டு வந்து மோடியினுடைய படங்களை வைக்கிறாங்க. மாநில அரசினுடைய நிதி தான் 80 விழுக்காடு நிதி. ஒன்றிய அரசினுடைய நிதி என்பது 20 விழுக்காடு. அதை இப்ப கூடுதலாக உயர்த்தி 30 விழுக்காடாக மாற்றி இருக்கிறாங்க. அப்ப 30 விழுக்காடு பணத்தை கொடுத்துட்டு ஒன்றிய அரசினுடைய திட்டம்னு உரிமை கோருறீங்களே, இது மாநில சுயாட்சிக்கு எதிரானது. எங்களுடைய நிதியில் தானே நீங்க வீடு கட்டுறீங்கன்னு என்னைக்காவது ஒரு நாள் சி.வி. சண்முகம் வழக்கு தொடுத்திருக்காரா? போய் கேட்டிருக்காரா? அதனாலதான் நீதிபதிகள் ரொம்ப சரியான சாட்டை அடி கொடுத்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா,
காலங்காலமாக இது நடைமுறையில் உள்ள ஒரு வழக்கம் தான். இதுக்கெல்லாம் நீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்தினுடைய நேரத்தை வீணாக்க கூடாது, 10 லட்சம் ஃபைன் கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நீங்க போய் அம்பலப்பட்டு வந்திருக்கீங்க. இதைத்தான் முதலமைச்சர் சொல்கிறார். என்ன சொல்றாருன்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த விதமான ஒரு அனுபவமும் இல்லாமல், எந்தவித அரசியல் அறிவும் இல்லாமல் நகர்ந்து கொண்டிருக்காங்க. இதெல்லாம் ஜெயலலிதா சில நேரங்கள்ல செய்வாங்க. நீதிமன்றத்துக்கு போய் குட்டு வாங்குவாங்க. இது என்ன உங்க வீட்டு திட்டமான்னு கேட்பாங்க. அறிக்கைகளை கொஞ்சம் காட்டமாக விடுவாங்க. அவங்க அரசுலயே அப்படிதான் நடந்திருக்கும். அம்மா சிமெண்ட்னு ஒண்ணு வந்துச்சு. அதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் மறந்துடல. அதே மாதிரி எத்தனையோ திட்டங்களுக்கு ஜெயலலிதா பேரை வச்சா கூட பரவாயில்ல, அம்மான்னு பேர் வச்சிருவாங்க. ஏன் ஜெயலலிதான்னு பேர் வைக்க மாட்டீங்களா? இதெல்லாம் கடந்த காலத்துல தமிழ்நாட்டுல நடந்தது. இதைத்தான் முதலமைச்சர் கோடிட்டு காட்டி பேசி இருக்கிறாருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். நன்றி தோழர். நிறைய தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.